தொடர்ந்து முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கே.சி. பழனிசாமி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய இந்த முன்னிலை நிலவரத்தை பார்த்து வருவீங்க, உங்களுடைய பார்வை இது பற்றி? பதிவான வாக்குகள்ல 66% வாக்குகளை திமுக இப்ப பெற்று முன்னிலையில இருக்கிறாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்த முடிவு என்பது தவறு என்பது இது காட்டுது. பாட்டாளி மக்கள் கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களது படங்களை பயன்படுத்தி வாக்கு கேட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பாஜகவை, பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிற விதமாக அவர் கருத்து சொல்லுகிற பொழுது எங்கள் தலைவர் படங்களை பயன்படுத்துவதில் தவறில்லை, அவங்க எங்க தலைவர்களை புகழ்றாங்கிற கருத்தை தான் சொன்னார். அப்ப அது ஒரு மறைமுக இண்டிகேஷன் கூட கொடுத்தார். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு கேட்டாங்க. களத்திலையும் அதிமுகவினர் தங்களுக்கு வாக்களிக்க வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதற்கிணங்க மொத்த தேர்தலையும் அவர்கள் புறக்கணிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிக்கல, நாம் தமிழருக்கும் வாக்களிக்கல. 40% இருந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய அந்த வாக்கு வங்கி இன்றைக்கு 66% உயர்ந்திருக்கிறது என்றால் 26% அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு. அதுல இன்னொரு 1%, 2%, ஒரு 3-4% பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்கலாம். இது ஒரு நல்ல சமிக்கை அல்ல. அப்ப திமுக முயல்வதே திராவிட சித்தாந்தத்துக்கு அவர்கள் முழுமையான சொந்தக்காரர்கள் என்று ஒட்டுமொத்த அதிமுக வாக்குகளை, தொண்டர்கள் பலத்தை அவர்கள் கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எதிர்காலத்துல இது அதிமுக வாக்கு வங்கியை குறைக்கிற, அழிக்கிற செயலுக்கு, திமுகவுக்கு மடைமாற்றுகிற செயலுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி துணை போயிருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து ஒன்றுபட்ட அதிமுக ஏன் தேவை என்பதை இந்த முடிவுகளில் இருந்தாவது திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.